ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நாங்கள் தவேகாவோட போனால் காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி தோக்கும். ரைட்டுங்களா? உங்களுக்கு விழுற மைனாரிட்டி ஓட்டுக்கள் விழாது அப்படின்றது தான். நீங்கள் தவேகாவோட போனீங்கன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் உடையும், உடஞ்சி பீஸ் ஆகும். தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி உருவாகும். காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு ஒன்று ஏற்கனவே சிதம்பரம் வந்து ஆரம்பிச்சிருந்தார். அதில் ரங்கநாதன்லாம் எம்எல்ஏவாக இருந்தாங்க, புரசை ரங்கநாதன்லாம். அந்த மாதிரி ஒரு காங்கிரஸை வந்து கொண்டு வருவாங்க. ராகுல் வந்து இப்படிப்பட்டவர்ன்றதை திமுக எக்ஸ்போஸ் பண்ணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கான தடையுமே இல்லாமல் ஆயிடும். அதுதான் காங்கிரஸ் முக்து பாரத் ராகுல் தான் நிறைவேற்றுவார். அதை வந்து நிறைவேற்றுறவர் ராகுல். யாராவது ஒரு முட்டாள் வந்து இப்போது நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நல்லா வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வீங்களா? அது மாதிரி ஒரு வேலையை வந்து ராகுல் செய்கிறது வந்து இம்மெச்சூர்டு, பயங்கர இம்மெச்சூர்டு, கிரைம். டிஎம்கே சைட்லேயோ இல்லை ஸ்டாலின் சைட்லேயோ என்ன நினப்பில் இருக்காங்க? காங்கிரஸை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக அப்ரோச் பண்ணலாம்னு நினைக்காங்களா, இல்லை அவங்கள விரட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மூடு? அவங்க பொறுமையாக அப்ரோச் பண்ணணும்னு நினச்சாலும் நினைக்கலனாலும் மாணிக்கம் தாக்கூர் மாதிரி ஆட்கள் பேசுறது, திருச்சி வேலுசாமி பேசுறது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது, இதெல்லாம் வந்து திமுகவை ஹர்ட் பண்ணுது. செல்வ பெருந்தகை இது வரைக்கும் 4 லெட்டர் கொடுத்துட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இது மாதிரி பேசக்கூடாது, கூட்டணியில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வந்து திமுக வேலை செய்யணும். நான் இப்போது காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் செலவு பண்ண போகிறது யார்? திமுக. காங்கிரஸ் ஒன்றும் செலவு பண்ண போகிறது இல்லை. அதையும் ராகுல் பார்க்க மாட்டுறாரு. இப்போது கம்யூனிஸ்ட் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கம்யூனிஸ்ட்டுகள் 25 கோடி வாங்கிட்டாங்க போனாங்கன்னெலாம் சொல்லுவானுங்கள்ல. கம்யூனிஸ்ட்டுகள் 5 பைசா வாங்கலை. அவங்க டீ சாப்பிட்டு தோழர் தோழர் தோழர்னு டயர் தட்டி ஓட்டிட்டு டீ சாப்பிட்டு அவங்க பாவம் உலகத்தை மாற்றணுன்ற புரட்சி கனவுகளோட அவங்க தேர்தல் காலத்துக்குள்ளே வரும்பொழுது அதிமுகவை எதிர்கொள்வதற்காக திமுக செலவு செய்த தொகை தான் அந்த 25 கோடி கம்யூனிஸ்டுகளுக்கு. அப்போது காங்கிரஸ் வேட்பாளரானா செலவு பண்ண வேண்டியது யார்? திமுக. அப்போ அந்த செலவெல்லாம் ராகுல் காந்தி கணக்கில் வராதா? அதெல்லாம் 13%, 1%, 4%க்குள்ளே வராதா? அதெல்லாம் எப்படி இவர் சமாளிப்பார்? அதுதான் செல்வ பெருந்தகை சொன்னார். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டியிடணும், அவங்கள நம்பி தான் நம்ம போட்டியிட வேண்டிய கட்டாயம் என்பதற்கு அந்த உறவுகள் ஒழுங்காக இல்லைன்னா அது வந்து நடக்காது. எனவே பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறத நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தேசிய ஊடக அமைப்பாளர், தகவல் தொழில்நுட்ப இது, அதெல்லாம் ஒரு அணியே இல்லைன்றார் கார்த்திக் சிதம்பரம். ரைட்டுங்களா? அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் அது மாதிரி 10,000 பேர் இருக்கான். அந்த பிராமணனோட எஃபெக்டிவான பிராமணன் வந்து 10,000 பேர் இருக்கான். இன்னொரு பிராமணன் தமிழ் பிராமணர் தானே சொல்கிறார், மணிசங்கர் ஐயர். ஸ்டாலின் வந்து இண்டி கூட்டணிக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்றார் இல்லையா? இன்னொரு பிராமணர் தான், அதே மயிலாடுதுறையை சேர்ந்தவர் தான் அவரும். அவரு சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து இண்டி கூட்டணிக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்னு. அந்த டெக்ஸ்ட் வந்து நேற்று வர்றதுக்கும் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? மணிசங்கர் ஐயரை நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டீங்க. மணிசங்கர் ஐயர் தான் வந்து விவாதங்களில் தேசிய சேனல்களில் பெரிய அளவுக்கு பேசக்கூடியவர். இதுதான் இதுக்கு இப்போது விஜய் வெயிட்டிங். என்ன நடக்குது? நம்ம கூட காங்கிரஸ் வந்துடும். காங்கிரஸ் வந்து அடுத்து விடுதலை சிறுத்தை வரும். விடுதலை சிறுத்தை வந்தால் கம்யூனிஸ்டுகள் வரும். திமுகவோட இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணோம். திமுகவுக்கு பதில் தாவேகா, திமுகவோட கூட்டணி கட்சிகளாக நம்ம கூட்டணி கட்சிகள். இது விஜயோடைய நீண்ட நாள் கனவு. அதை நினைவாக்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு. ஆனால் காங்கிரஸ் சைடில் ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டோம், ஆனால் டிஎம்கே தரப்பில் தான் பேச்சுவார்த்தை குழுவும் அமைக்க மாட்டேங்காங்க, எங்கிட்ட தொகுதி பங்கீடுக்கு கூப்பிடவும் மாட்டேங்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் டிஎம்கே வந்து அந்த விஷயத்தை டிலே பண்ணுறாங்க? இதனால தான் ஷேர் ஆஃப் பவரு. நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் 40 தொகுதி கொடுங்க,
234ல் நீங்கள் எவ்வளோ போட்டி போட்டு எவ்வளோ ஜெயிச்சிங்க? 40 தோத்தீங்கல்ல, அந்த 40 கொடுங்க சொல்கிறதுக்கு இவர் யாருங்க? மாணிக்கம் தாக்கூர் என் நினைவுக்கு வந்து இன்னொன்று சொல்கிறாரு, நான் பெற்ற வெற்றி திமுகவால் என்றால் அந்த வெற்றி எனக்கு மயிறு போன்றது, நான் தூக்கி போட்டு விடுவேன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு இவர் யாருங்க? இவருக்கு யாருங்க ரைட் கொடுத்தா? இதெல்லாம் எந்த மட்டத்தில் பேச வேண்டிய பேச்சுக்கள்? செல்வ பெருந்தகை மட்டத்தில், மல்லிகார்ஜுன கார்கே மட்டத்தில், ராகுல் மட்டத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள். இன்டர்னலாக பேச வேண்டியதை இவர் பப்ளிக் ஃபாரமில் வந்து பேசுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டணியை சீர்குலைக்கிறது காங்கிரஸ் தானே, திமுக சீர்குலைக்கலையே. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு கரெக்டு. கூட்டணினா பேசணும், பேசாமல் டிலே பண்ணுறாங்கன்றீங்க. ஏங்க நீங்கள் இப்படிலாம் பேசும்போது எப்படிங்க அவங்க கூட்டணி பேசுவாங்க? வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எவன் வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணுவான்? வீட்டை எரிச்சிட்டு ஏன் சமையல் பண்ணலன்னு பொண்டாட்டி கேட்க முடியுமா? வீடு எரியுது, ஏன் சமையல் பண்ணலன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் இப்படி பேசி நீங்கள் வந்து எரிக்கிறீங்கும் போது எப்படி அவங்க சமையல் பண்ணுவாங்க? பொதுவாக கூட்டணி 2 கட்சிகள் தலைவர்கள் சேர்றது மட்டும் முக்கியம் இல்லை, அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஒன்றா இணையணும். அந்த ஜெல்லான கூட்டணி தான் வந்து ஓட் ஷேரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நல்ல ஒரு ஜெல்லாகி ரேப்போல இருந்த இதில் இவங்க ஒரு ஸ்பிளிட்டை உருவாக்கிட்டாங்களா தொண்டர்கள் மத்தியில்? நீங்கள் அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியில் வெளியில் வந்து பேசுகிறாரு. அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு டீம், பெரிய டீம் இருக்கு, அவங்க ஜெல்லாக மாட்டாங்க. சசிகலா வெளியில் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் போகிறாங்க. அப்போ முக்குளத்தோருக்குள்ள யாருமே வந்து எடப்பாடியோட ஜெல்லாக மாட்டாங்க. தினகரன் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு லெட்டர் பேடு தான். சசிகலா தான் முக்குளத்தோர்களில் லீடர், ஓபிஎஸ் லீடர். 10,000 பணக்காரங்களை உருவாக்குனது சசிகலா தான், வேற யாரும் கிடையாது. அப்போ அந்த 10,000 பணக்காரங்களும் ஆக்டிவாக வருவாங்க இல்லையா, ஜெல் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது நடக்குது. இப்போ அமித்ஷா வராரு, ஒரு வாரம் தங்கி அந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாணிக்கம் தாக்கூரை விட்டு பேச விட்டு, மாணிக்கம் தாக்கூர் வந்து திருச்சி வேலுசாமியை விட மோசமாக பேசுகிறார். இவனுங்களுக்கு எல்லாருக்குமே காசு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவனுங்க எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படி பேசுறது வந்து இப்போ உதாரணத்துக்கு பனகல் மாளிகையில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கு வந்து செல்வ பெருந்தகை போகிறாரு. எல்லா தலைவர்களும் மேலே இருக்காங்க, சண்முகம், முத்தரசன் எல்லாருமே மேலே இருக்காங்க. அப்போது செல்வ பெருந்தகை கீழே இருக்கார். ஒரு பைய போய் கூப்பிடல அவரை மேலே. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபோன் பண்ணி மா சுப்பிரமணியத்துக்கு ஃபோன் பண்ண அப்புறம் தான் கூப்பிட்றாங்க அவரை மேலே. ஸோ ஜெல்லுன்றது போயிடுச்சு. அறிவு இல்லைங்களாங்க. மோடி வராரு, அமித்ஷா வராரு, மோடி இன்னும் ரெண்டு தடவை வராரு. இப்படி பிஜேபி பண்ணும்போது ராகுல் காந்தி தான் திமுகவுடைய ஃபிகரு. அவரு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜயோட சேர்ந்துக்கிட்டு. ஆக்சுவலி பிரச்சனை இருக்கும்னு நினச்சா ஏடிஎம்கே கூட்டணி ஒரு மாதிரி ஒரு பெர்செப்ஷனை கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்த டிஎம்கே கூட்டணி ஒரு மாதிரி சேட்டர்டாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அது காரணம் வேற யாரும் இல்லை, ராகுல் காந்தி. எந்த ராகுல் காந்தியை வந்து இந்திய நாட்டு பிரதமர்னு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணாரோ, யாரும் அனௌன்ஸ் பண்ணாதப்போ அனௌன்ஸ் பண்ணாரோ, அந்த ராகுல் காந்தி தான் தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்கிறாரு. யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் அப்படின்னு சொன்ன ராகுல் காந்தி தான் இங்கே வந்து அந்த கூட்டணியுடைய வெற்றியை தடுக்கிறார். ராகுல் வில்லன், ஹீரோ கிடையாது. பராசக்தி படத்தில் ஜெயம் ரவி வந்து வில்லனாக வருவார் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து நம்ம எல்லாரும் ஹீரோவாக தான் நினச்சோம், நம்மளோட கனவாக நினச்சோம். ராஜீவ் காந்தியுடைய முகத்தை வச்சு அவர் மிகப்பெரிய ஹீரோவாக வருவாருன்னு நினச்சோம். ஆனால் அவர் ஹீரோ கிடையாது. இல்லை, லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு வந்து நான் யாரையும் அண்ணன்னு சொல்ல மாட்டேன், ஸ்டாலின் தான் எனக்கு வந்து ஒரு அண்ணன் அப்படின்லாம் ரொம்ப உருக்கமாக பேசினார். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள், திமுக ஆதரவாளர்கள்லாம் ராகுல் காந்தி ஒரு அளவு இல்லாமல் செலிப்ரேட் பண்ணாங்க.
இப்போ அப்படியே அது ரிவர்ஸில் ஆகுதா? ராகுல் காந்தி மேலே ஒரு வெறுப்பு உருவாகிட்டா? கண்டிப்பாக ராகுல் காந்தி ஒரு வெறுப்புக்குரியவர், அவருக்குரிய கேரக்டர் இல்லை. காங்கிரஸோட பண்ணையார்த்தனம் வந்து இன்னும் முடியல. மாணிக்கம் தாக்கூர்லாம் பண்ணையார்த்தனம் பண்ணுறதுலாம் கிடையாது. திமுககாரன் திரும்பினா என்ன ஆகும்? அந்த பண்ணையார் மனநிலையில இருந்து வெளியே வராமே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக அடக்கி வசிக்குது. நீங்க ஒரு கண்ணப்பனை தானே பார்த்தீங்க? இறங்கி அடிக்க ஆரம்பிக்கலன்னு. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா நீங்க எங்க இருப்பீங்க? மாணிக்கம் தாக்கூர் 4000 ஓட்டுல ஜெயிக்கிறீங்க. உங்களை ஜெயிக்க வச்சது யாரு? திமுக. இல்லாட்டி அந்த சின்ன பையன்ட தோத்துருக்க வேண்டியது விஜய பிரபாகரன் கிட்ட. இன்னும் மறக்கல. இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு தெருவுக்கு ஒருத்தன் கூட தர மாட்டீங்க நீங்க. ரைட்டா? நீங்க என்ன ஆவீங்க நீங்க? ஸ்டாலின் ஒரு மாதிரி மெச்சூர்டா எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காம டைரக்டா கனிமொழியவே ராகுல் காந்திட்ட அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தையை சுமூகமா முடிக்கணும்னு நினைச்சா கூட இந்த பிரச்சனை இன்னும் முடியாம எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே தான் இருக்குது. அப்போ ராகுல் காந்தி ஏதோ ப்ராப்ளமா தான். ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்புக்கு அப்புறம் ராகுல் காந்தி வந்து டெல்லியில எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்ட அப்புறம் இனிமேல் பட்டு யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் கார்கேவும் சொன்னாரு, அதுதான் செல்வ பெருந்தகையும் சொன்னாரு. ஆனா ராகுல் காந்தி இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. அவரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதாங்க உங்களுக்கு. அப்போ அதுக்கு மீறி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர்லாம் பேசுறான்னா ராகுல் பர்மிஷன் இல்லாம பேச முடியாது. இப்ப ஆனா செல்வ பெருந்தகை வந்து இவங்க பண்ண பிஹேவியர் எல்லாம் நான் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அவரு நேத்து ரொம்ப வேகமா போனாரு. வரும்போது ரொம்ப சைலண்டா வந்தாரு. ஓகே, அப்ப அவருக்கு இப்பதான் புரியுதோ ராகுல் காந்தி சொல்லிதான் இவங்க பண்றாங்கிற செல்வ பெருந்தகைக்கு இப்பதான் புரியுதா? ஆமா, செல்வ பெருந்தகைக்கு இப்பதான் புரியுது. ஓகே, இப்போ அவங்க அப்போ ஒரு மாதிரி இப்போ டிஎம்கே கூட அலைன்ஸில் இருக்கணும்னு விரும்பக்கூடிய செல்வ பெருந்தகை மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸாக இருக்காங்களா, இல்லை அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து தெளிவாக இருக்காங்களா? இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து விஜய் கிட்ட போகிறதுக்காக பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். இவங்க வந்து ஒரு கெட்ட நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு பிஹேவ் பண்றாங்க. கூட்டணியிலிருந்து வெளியில வரணுன்ற கெட்ட நோக்கத்தை, விஜய் கூட போகணுன்ற கெட்ட நோக்கத்தை வச்சுக்கிட்டு விஜயோட இருக்கக்கூடிய ரகசியமான தொடர்புகளை வச்சுக்கிட்டு இவங்க வராங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்கன்னா டிஎம்கேக்கான ஆப்ஷன் என்ன? வேற யார? காங்கிரஸ் உடையும், அதுதானே. இல்லை இப்போ டிஎம்டிகேவையோ இல்லை ஓபிஎஸ்ஐயோ கொண்டு வர்றதுக்கான முயற்சி எதுவும் நடக்கும்? அதெல்லாம் இம்மெச்சூர்டு. அதுக்குள்ள நம்ம சொல்ல முடியாது. ராமதாஸை கொண்டு வரலான்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்று, கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும். திமுக நிற்கிற சீட்டெல்லாம் ஃப்ரீ ஆகும். உண்மை என்னன்னா திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக மேல ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் பெருசா இல்லை. ஆனா இவங்க கூட்டணி கட்சிகளா இருக்க இந்த 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து செயல்பாடு ரொம்ப மோசம். அவங்கள எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடும் ஏடிஎம்கேன்றது தான் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்போ அதுல ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுல ஒரு பெரிய சீட் ஷேரிங் ஈஸியா பண்ணிக்கலாம், கொஞ்சம் சர்ப்ளஸா பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த சசிகலா ஓபிஎஸ் வந்து ஒரு மறைமுகமாக என்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி முக்குளத்தோர் ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகாமல் பண்ணுறது, அந்த மாதிரியான எதுவும் மறைமுகமாக இவங்க ஏன் என்கரேஜ் பண்ணணும்? இல்லை, முக்குளத்தோர் ஓட்டை வந்து இல்லை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதில் அவங்களே என்கரேஜாக தானே இருக்காங்க. இல்லை, சசிகலா ஓபிஎஸ் வந்து அப்போ ஆக்டிவாக இறங்கி இது பண்ணுவாங்களா, பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா? ஆக்டிவாக இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போது அமித்ஷா வரும்போது தெரியும். ஒரு 2-3 கேஸ் இருக்குது சசிகலாக்கு எதிராக. அந்த கேஸெல்லாம் தூசி தட்டி எடுப்பாங்க. ரூபா வந்து கொடுத்த கேஸ் இருக்கு, சசிகலா ஜெயில விட்டு வெளியில போன கேஸ் இருக்கு, நோட்டை மாத்தின நடந்த கேஸ் இருக்கு. அதெல்லாம் வெளியே எடுப்பாங்க, வச்சு மிரட்டுவாங்க சசிகலாவை. மிரட்டினா வந்து சசியம்மா டோட்டலா சரண்டர் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. அப்புறம் ஓபிஎஸ் சரண்டர் ஆகணும். இதெல்லாம் அதிமுகவில் எதிர்காலத்தில் நடக்க போகிறது. திமுகவில் வந்து இந்த காங்கிரஸ் இந்த விஷயங்கள் வந்து பஞ்சாயத்தை வந்து முடிப்பாங்க அப்படின்றது இந்த சைடில் இருக்கக்கூடிய. இந்த வீக்குள்ள இது ஒரு முடிவுக்கு வந்துரும்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், இதை ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. எலெக்ஷன் ரொம்ப ஷார்ட் டைம். சார், தமிழ்நாடு அரசியலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள குழப்பம் பரபரன்னே இருக்குது. காங்கிரஸ்குள்ளே என்ன தான் நடக்குது?
இல்லை, காங்கிரஸ் வந்து இன்றைக்கி கேசி வேணுகோபால் வந்திருக்காரு, ஸ்டாலினை சந்திப்பார்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் வந்து அது காந்தியோட கனவை வந்து ராகுல் காந்தி நிறைவேற்றிடுவார் போல இருக்குது. அதாவது காங்கிரஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணோம் அப்படின்றது காந்தியோட கனவு. அந்த காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து வச்சது திமுக. 10 MP 18 MLAக்கள், ஒரு மேயரு, எல்லாமே உயிர் கொடுத்து வச்சிருக்கிறது திமுக. இன்றைக்கி வந்து 40 MPக்கள் இண்டி கூட்டணியில். அதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழகத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. பாஜக வந்து கிட்டத்தட்ட மைனாரிட்டியாக நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்தது இங்கே தமிழ்நாடு கூட்டணி திமுக, ஸ்டாலின் தான். ஆனால் இவங்க ராகுல் காந்தி கூடனா அவர் ஏதோ ஒரு சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்டு மிகப்பெரிய இளவரசராக வளர்ந்த மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. அவரோட ஆட்டிடியூடு வந்து ரொம்ப ராங்காக இருக்கும். இஸ் நாட் அ லீடர். ஒரு லீடர்னால் இப்போது ஒரு புள்ள சவல பிள்ளையாக இருக்குது, ஒரு புள்ள நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போது நம்ம டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, தட்டி கொடுப்பாங்க. நல்லா படிக்கிறடா, 80 வாங்குற, நீ ஒரு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, இந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் நீ அவாய்ட் பண்ணு, நீ வந்து 100 ஆகிடுவ, அப்படி தானே பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவங்க கூட்டணி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு லெவலுக்கு வரும்பொழுது இவர் வந்து ரொம்ப ராங் பாலிட்டிக்ஸ் பண்ணுறார். உதாரணத்துக்கு நடிகர் விஜய், அவர் 41 பேர் வந்து கரூரில் இறந்தது தொடர்பாக அவரை வந்து சிபிஐ விசாரணைக்கு உள்ளாக்கியிருக்கு பிஜேபி. அவருடைய ஜனநாயகன் படத்தை வந்து வெளிவராமல் தடுத்து இருக்கிறது பிஜேபி. அந்த மாதிரி ஒரு கொலை வழக்கில், ஒரு மரணத்தில் கிட்டத்தட்ட இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் யாராவது அவருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிப்பாங்களா? இவர் விசாரிக்கிறார். அதே மாதிரி ஜனநாயகன் படம் வந்து பிஜேபியால் நிறுத்தப்படுது. பிஜேபி அட்டாக் ஆன் விஜய். அதை எதிர்த்து வந்து பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை விஜய். பேசவும் மறுக்கிறார். அவர் தொடர்ந்து அடிக்கிறாங்க ஜனநாயகன் படத்துக்கு, அவர் வந்து வாயை திறக்கலை. அது மாதிரி 41 பேர் படுகொலை கொல்லப்பட்ட விஷயத்தில் வந்து அவரும் எந்த பேச்சும் பேசலை, ரைட்டுங்களா? அப்போது இவர் வந்து அவரை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு ஆறுதல் இவர் சொல்கிறார். நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க, திமுகவை ஒழிக்கிறது தான் என் வேலை, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜயை வந்து நீங்கள் கூப்பிட்டு நலம் விசாரிப்பீங்களா? விட்டா எடப்பாடிக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து ஜலதோஷத்தில் படுத்திருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி கூப்பிட்டு நலம் விசாரிப்பாரா? இதெல்லாம் நீங்கள் அரசியலில் எதிர்பார்க்கவே முடியாது. இங்கே எப்படி அரசியல்னால் தமிழ்நாட்டில் திமுககாரன் கல்யாணத்துக்கு அதிமுககாரன் போக மாட்டான், அதிமுககாரன் கல்யாணத்துக்கு திமுககாரன் போக மாட்டான், க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலே போக மாட்டாங்க. அதுதான் அரசியல். இவர் அங்கேருந்துன்னு வேறு அரசியல் பண்ணுறாரு. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பி விஜயை மீட் பண்ணுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விசில் அடித்தா ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டில் தேர்தல்னு ட்வீட் போடுறாரு. தமிழ்நாடு அரசு வாங்கின கடன்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, உத்தரப்பிரதேச அரசை விட தமிழ்நாடு அரசு வந்து மோசமாக இருக்குன்னு அவர் கருத்து சொல்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அது இல்லாமல் மாணிக்கம் தாக்கூர், நம்ம கரூர் எம்பி, இவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்க்கிறத விட்டுட்டு டிஎம்கேவை சீன்றதையே வேலையாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே யாரோட ஆசையோடு நடைபெறுது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ராகுல் காந்தி. அப்போது இவர் வந்து இங்கே நல்லா இருக்குது இல்லையா, காங்கிரஸ் டிஎம்கே வந்து இங்கே நல்லா இருக்குது, உறவு நல்லா இருக்குது. அந்த உறவை செதுக்கிற மாதிரி ராகுல் காந்தியோடைய செயல்பாடுகள் அமையலை. அவர் வந்து பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ் இதை விட நல்ல உறவு வச்சுருந்தார். சின்ன பையன், அவர் கிரிக்கெட்டரு, அவர் வந்து ராகுல் காந்தியை முழுசாக நம்பினார்.
பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தியோட சேர்ந்தே சுற்றினார். அவர் பெரிய அளவுக்கு சுற்றினார். காங்கிரஸ் வந்து அங்கே மறுபடியும் வந்துடுன்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு அங்கே இருந்தது. அவர்கிட்ட 70 சீட்டு கொடு அப்படின்னு கேட்டு கடைசி வரைக்கும் அந்த கேட்ட சீட்டுகளில் வேட்பாளர்கள்லாம் போடாமல் தேஜஸ்வி யாதவ் போட்ட சீட்டுகள் எல்லாம் போட்டி வேட்பாளரை போட்டு ஒரு தொகுதியில் வந்து தேஜஸ்வி யாதவ் வேட்பாளரை ஆதரிக்கல, காங்கிரஸுக்கு வேட்பாளர் இல்லைன்ற உடனே சுயேட்சை வேட்பாளரை ஆதரிச்சு கடைசி வரைக்கும் ஒரு 60க்கு மேலே சீட்டு வாங்கிட்டு 5 சீட்டு மட்டும் ஜெயிச்சு தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை கூட இவங்க அறிவிக்கலை. தேஜஸ்வி தான் முதலமைச்சர் அப்படின்றத வந்து இவங்க அறிவிக்கலை. இத்தனைக்கும் அந்த பையன் வந்து முழுக்க முழுக்க ராகுல் காந்தி ஜெபமே படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை வந்து அப்படியே முதுகில் குத்தி தோக்கடிச்சு பீகாரில் வந்து பிஜேபி வர்றதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி. இப்போ தேஜஸ்வி யாதவை முதுகுல குத்துன மாதிரி ஸ்டாலினை அண்ணன்னு சொல்லிட்டு ஸ்டாலினையும் முதுகுல குத்துற மாதிரியான பிஹேவியரை ராகுல் பண்ணுறாரா? ஆனால் ஸ்டாலின் வந்து தேர்ந்த அரசியல்வாதி, தேஜஸ்வி மாதிரி ஏமாற தயாராக. தேஜஸ்வியை பார்த்துட்டாங்கல்ல, தேஜஸ்வியை எப்படி முதுகில் குத்துனாங்கன்னு பார்த்துட்டாங்கல்ல, ஸ்டாலின் உஷாராயிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஆதவ் அர்ஜுனா கிட்ட 3 கோடி ரூபா வாங்கினதாக ஒரு செய்தி இருக்குது சமூக ஊடகங்களில். அவர் வந்து அவருக்கு ஒரு வீடே வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு பக்கத்தில். இல்லை, இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இதில் திமுகவில் கருப்பு ஆடி யாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இது எப்போ தெரிஞ்சதுன்னா ஸ்டாலினுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கனிமொழி அனுப்புகிறார் டெல்லிக்கு. கனிமொழிகிட்ட ராகுல் பேசுகிறாரு. கனிமொழி சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது, 80 அந்த மாதிரி ஒரு பேக்ட் போட்டு ஒர்க் பண்ணும்போது தான் வந்து திமுக தோல்வி அடைஞ்சது, பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதுலேருந்து வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வந்து ஏடிஎம்கே வந்து தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே கூட தர தயாராக இல்லை. அமித்ஷா வந்து பேசுகிறாரு, என்டிஏ கூட்டணின்னு பேசுகிறாரு. அதை மாற்றி எடப்பாடி என்டிஏ கூட்டணி அப்படின்னு மாற்றி பேசுகிறாரு, கமா போடுறாரு அப்படின்னு பேசுகிறாங்க கனிமொழி. அப்போது ராகுல் கேட்குறாரு, பிஜேபி வந்து 12 ஸ்டேட்டில் கவர்மெண்ட் வச்சுருக்கு, நாங்கள் வந்து ஒரு 4 ஸ்டேட்டில் கவர்மெண்ட் வச்சுருக்கோம், தெலுங்கானா, கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், இந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் கவர்மெண்ட் வச்சுருக்கோம். இந்த கவர்மெண்ட் வச்சு நாங்கள் எப்படி ஒரு அகில இந்திய கட்சியை சமாளிக்க முடியும்? ரைட்டுங்களா? நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரீங்க, ஊழல் பண்ணுறீங்க. இது ராகுலோட ஸ்டேட்மெண்ட். ஊழல் பண்ணுறீங்க, ஊழல் பண்ணிவிட்டு 13% வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கட்சி நிதி, நீங்கள் உங்கள் நிதின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் 4% மந்திரிகளுக்கு கொடுக்குறீங்க, 1% மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்குறீங்க. இவ்வளவும் கொடுக்குறீங்களே, காங்கிரஸுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ராகுல் கேட்குறார், காங்கிரஸுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இவங்க செல்வ பெருந்தகையிலேருந்து காங்கிரஸ்காரங்க எல்லாரும் போய் உக்காந்து மந்திரிகள்கிட்ட வந்து துண்டு சீட்டு எழுதி கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்கிறது, கட்டிங் வாங்கிறது எல்லாமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு வர்றதுக்காக நேருக்கிட்ட போயிட்டு ஒரு 25 கோடி ரூபா கான்ட்ராக்டை வாங்கி அந்த கான்ட்ராக்டை வந்து மல்லிகார்ஜுன கார்கேவுடைய உறவினர்களுக்கு கொடுத்ததுனால தான் செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் தலைவர் பதவியே கிடைச்சிது. இவங்க வாங்கிறதுலாம் தெரியல ராகுல் காந்திக்கு. நீங்கள் காங்கிரஸுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? சரிங்க, இப்போ கொடுக்கல, 10 வருஷம் மத்திய அரசில் இருந்தீங்களே, அப்போ ஏதாவது கொடுத்தீங்களா? எங்களுக்கு காங்கிரஸுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? தயாநிதி மாறன் மட்டும் யூபி தேர்தலப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தாரு. மற்றபடி டிஆர் பாலு, ஆர் ராசா எல்லோரும் மந்திரியாக இருந்தீங்களே, நீங்கள் கேட்ட இலாக்காலாம் கொடுத்தோமே, 10 வருஷம் நீங்கள் இருந்தீங்களே, கொள்ளை அடிச்சிங்களே,
நீங்கள் மட்டுமா கொள்ளை அடிச்சிங்க? பாமக அடிச்சது, மதிமுக அடிச்சது, எல்லாரும் அடித்தாங்க. ஊழல்லாம் பண்ணீங்க. உங்கள் மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. ராஜாமெல்லாம் 2Gலாம் வந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் தானே அனுபவிச்சிங்க. ஆனால் காங்கிரஸ்க்கு என்ன கொடுத்தீங்க நீங்கள்? அதனால தான் இப்போ நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறோம், அதிகாரத்தில் பங்கு கேட்குறோம், இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது யார்? ராகுல் காந்தி. அப்போது தான் ஸ்டாலினுக்கு புரிஞ்சுது, இது வந்து சாதாரண பாம்பு கிடையாது இது, ரைட்டுங்களா? இவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட மோசமாக பேசுகிறாரு. இந்த இன்புட்டெல்லாம் வந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசின ஆடியோ டேப் ஒன்று வந்து ஏற்கனவே வெளியில் வந்து, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சாதாரணமாக பேசினது வந்து இவர் ஆடியோ பண்ணி பண்ணுறார். இப்போவும் இவர் வீடு வாங்கியிருக்கிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு 3வது வீடு தான் வாங்கியிருக்காரு. யார்? பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த ஆடியோ டேப் வந்தோடனே டிஎம்கே கோபம் ஆயிடுச்சு. கோபமானோடனே நான் வந்து சாதாரணமாக பேசினதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு என்னென்னா, அவங்க தாத்தா தான் சிஎம் இருந்தார், பிடி ராஜன். திமுகன்றது அவரோட கட்சி, அவரோட ப்ராப்பர்ட்டி. அதை வந்து ஸ்டாலின், கலைஞர், உதயநிதிலாம் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இதுதான் பிடிஆரோட கான்செப்ட், ரைட்டுங்களா? அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இவரை கூட்டிகிட்டு வந்ததே ஸ்டாலின் பண்ண தப்பு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோட சேர்ந்து இந்த வேலை. நாட் ஓன்லி பிரவீன் சக்கரவர்த்தி, சவுக்கு சங்கர், இவங்கெல்லாம். சவுக்கு சங்கருக்கு அவரோட பிஏ ஒருத்தர் இருக்கார், அருண்னு ஒருத்தர். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபினான்ஸ் பண்ணுவார். சவுக்கு சங்கருக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் பண்ணது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ், ரைட்டுங்களா? இன்னும் சில திமுக இவ்வளோ பெரிய அலிகேஷன் வைக்கிங்க, டிஎம்கே சைடில் பிடிஆர் இன்னுமே ஒரு ரெஸ்பெக்டட் பொசிஷனில் தானே வச்சுருக்காங்க. அது அவருடைய ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். ஸோ இந்த அலிகேஷன்லாம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக ராகுலுக்கு போயிருக்கு. அதை தான் ராகுல் வந்து தன்னோட வார்த்தைகளில் அந்த 13%, 4%, 1% இதெல்லாம் வந்து ராகுல் சொல்கிறது யாரோட வார்த்தைகள்னால், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக சொன்ன வார்த்தைகள். அப்போது ராகுலோட இந்த புரிதல், ராகுலோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி ஆக்ட் பண்ணல. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் மயிலாடுதுறை சீட்டு கேட்குறாரு. இந்த டேப்பு வெளியானதுனால டென்ஷனான திமுக வந்து அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் வழக்கறிஞர் சுதாவுக்கு சீட்டு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க மயிலாடுதுறையில். அந்த கோபம் வந்து அப்படியே இருக்குது. யாருக்கு? பிரவீன் சக்கரவர்த்திக்கு. அவர் வந்து ஒரு மயிலாடுதுறை பிராமணர். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிராமணர் தெரியும், தமிழக அரசியல் இருந்தவர், சுப்பிரமணியம் சாமி. அதே பேட்டர்னில் அவர் வர்றார். வந்து அவர் செக் வைக்கிறார், முழுக்க செக் வைக்கிறாரு. அந்த செக்கை வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஸ்டாலின். சரி, இது வந்து ராகுல் விளையாடுற விளையாட்டு, இது ஏற்கனவே இவர் பீகாரில் விளையாண்ட விளையாட்டு. ஏன் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தன் வந்து தேரவே மாட்டான் அப்படின்னா, நான் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறான்ப்பா, அவன் எங்கப்பா தேருவான் அப்படின்வால. அதே மாதிரி இந்த கிரிமினல் கேரக்டர் வந்து ராகுலுக்கு இருக்குது, ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு போகிறாங்க அப்படின்றது ராகுலுடைய அசம்ஷன். ஆனால் வேற இவங்க தான் வந்து நம்மளை நிற்க வைக்கிறாங்கன்றது புரியல, ரைட்டுங்களா? எல்லாரும் அரசியல்னால் சம்பாதிப்பாங்க, போகிறாங்க வர்றாங்க, விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க தான் வந்து நம்மளை நிற்க வைக்கிறாங்க, பொலிட்டிக்கலாக நிற்க வைக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு புரியல. அப்போது நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, 2 அமைச்சர் கொடுங்க, நாங்களும் சம்பாதிக்கிறோம், நல்லது செய்கிறோம், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம். இப்போ திமுக வந்து தன்னோட ஆட்சி காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கு. பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய ஃபைட்டை கொடுத்து நின்று இருக்கு, மாநில உரிமைகளுக்காக நின்று இருக்கு,
அவங்க கொண்டு வந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நின்று இருக்கு, ஆர்டிகல் 370 எதிர்த்து நின்று இருக்கு, ராமர் கோவில் கட்டுறதை எதிர்த்து நின்று இருக்கு, மதசார்பற்ற தன்மைக்காக நின்று இருக்கு. இன்றைக்கி இந்தியாவிலேயே பிஜேபிக்கு அதிகமான ஃபைட் கொடுக்கறது திமுக தான் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் பாசிட்டிவ் குணாம்சம் இல்லையா? அந்த மொமெண்டத்தை இவங்க வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ், அப்படி தானே புரிஞ்சுக்கணும். ஆமாம், அந்த மொமெண்டம் வந்து இவங்களுக்கு வேண்டாமா, இவங்களுக்கு தேவை காசாம். இப்படி ஒருத்தன் சிந்திக்கிறான்னா எந்த அளவில் அகில இந்திய தலைவராக இருக்க முடியும்? ஃபஸ்ட் வேற திருச்சி வேலுசாமியிலேருந்து எல்லாரும், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஃபுல்லாக அடிக்கிறாரு காசை இங்கே காங்கிரஸ்குள்ளே. அப்பாவும் பேசுகிறான், ஜோதிமணி பேசுது, ஒரு எம்எல்ஏ ஃப்ரம் காங்கிரஸ் கன்னியாகுமரி அவர் பேசுகிறாரு, எல்லாருமே பேசுகிறாங்க. நேற்று மட்டும் 40 பேர் கையெழுத்து போட்டு ராகுலுக்கு மடல் அனுப்பியிருக்காங்க. தாவேக்காவோட கூட்டணி வேணும் அப்படின்னு மடல் அனுப்பியிருக்காங்க. அப்போது இது எல்லாமே வந்து ஆர்கஸ்ட்ரேட்டட் பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானிங்க்கு பேசிக் காரணம்னா ராகுல் விஜய்க்கு அனுப்பின மெசேஜ். ராகுல் வந்து விஜய் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரேப்போ மெயின்டைன் பண்ணதுனால இவங்க எல்லாரும் விஜய் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி வந்துட்டாங்களா? அப்படி இல்லை, ராகுல் வந்து ஃப்ரெண்ட்லி ரேப்போ கிடையாது. அவர் வந்து மிரட்டுறார் திமுகவை, நான் வந்து விஜய் கூட போயிடுவேன், விஜயை நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவேன். விஜயை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மூலமாக கேரளாவில் அவருக்கு கொஞ்சம் கெயின் வரும். கேசி வேணுகோபால் இன்னொருத்தர், இல்லை முக்கியமான ஆள். கேரளா, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால் இந்த இடங்கள்லாம் நம்ம கெயின் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய இருக்குது. விஜய்க்கு வந்து மலேசியாவில் கூட ஆதரவு இருக்குது, மலேசியாவில் கூட இவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். அமெரிக்காவில் இருக்குது ரைட்டா. விஜய்க்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அஜித்துக்கும் இருக்குது. எவ்வளோ இருக்கோ விஜய்க்கு அந்த அளவுக்கு அஜித்துக்கும் இருக்குது, ரஜினிக்கும் இருக்குது ரைட்டுங்களா. எல்லா சினிமா ஸ்டாருக்கும் இருக்குது. நாளைக்கு சன்னி லியோன் வந்தால் கூட பெரிய அளவுக்கு கும்பல் கூடும். இவங்க இப்போ ஒருத்தர் செத்தான்ல சூரஜ் சேலத்தில், அவனுக்கு 200 கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க கூட்டத்துக்கு போன்னு சொல்லிட்டு பாசை கொடுத்து ஸ்ட்ரெங்த்தை காட்டுறதுக்கு 200-300 கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி திரட்டினா நிறைய திரட்டலாம் அஜித்துக்கு எல்லாருக்கும். கமலஹாசனுக்கு கூடாத கூட்டமாக விஜய்க்கு கூடி போச்சு. ஸோ இவங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை ரெடி பண்ணி இவங்க கொண்டு வராங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஓட் பேங்க் நீங்கள் வந்து ப்ரூவன் வந்து ஒரு 4% சம்திங், இப்போ அது குறைஞ்சிருக்கும் ரைட்டா. திமுகவோடு இருக்கிறதுனால தான் உனக்கு ஓட் பேங்க். நீ தனியாக நீ விஜயோட நின்று வந்தீங்கன்னா விஜயோடைய பர்சன்டேஜ் ஒரு 10%, 10 to 12%ன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஒரு 2% சேரும். இன்னொன்று விஜய்க்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, விஜய்க்கு வந்து ஒரு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்குது ஜோசப் விஜய், அந்த ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான். இது வந்து எலெக்ஷன் பேட்டிலில் வந்து திமுக சமாளிச்சுக்க போகுது ரைட்டா. இப்போ பிஜேபி 18%, ஏடிஎம்கே 20%, ரெண்டும் சேர்த்தா 38%, ரெண்டும் சேர்த்து வந்தால் அப்படி தானே வரும். அது இல்லாமல் வரப்போகுது போலிங்கில் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அது வேறு மாதிரி வரும், வேறு மாதிரி ஒரு விஷயம் என்பது வரும். பிஜேபியை முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரான டாக்டிக்கல் லைனில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சியை எப்படி பண்ணுற? இதனால தான் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸை தூக்கி போட்டான். ராகுல்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே உஷாராக இருக்காங்க. ராகுல் ஏன் ஜெயிக்கலை, ராகுல் ஏன் இந்திய பிரதமர் ஆகலைன்னா ராகுலோட இந்த கேவலமான புத்தி.